கடவுள் அருள் டிவி நேயர்களுக்கு அடியேன் உங்கள் சிவயோகி சிவசக்திமான் சுவாமிகள் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அன்பு நேயர்களே, இந்த பதிவில் செவ்வாய் வக்ரம் பயிற்சி பலன்கள்லாம் சொல்லுவோம். இதனால் வரைக்கும் செவ்வாய் என்கிற நவகிரகத்திலே படைத்தளபதியாக விளங்கி வரக்கூடிய அந்த செவ்வாய் பகவான் மிதுன ராசியிலிருந்து கடகராசிக்கு வந்து இதுகாலம் வரைக்கும் இருந்தார். இப்பொழுது வருகின்ற 18/1/2025 அன்று மீண்டும் வக்ரகதியிலே மிதுன ராசிக்கு செல்கிறார். அங்கே போய் அவர் இருந்து கொண்டு வருகின்ற 7/4/2025 வரை அங்கே இருப்பார். அப்போது இது வக்ரகதி கால பலன்கள் தான் சொல்லப்படுது. வக்ரகால பலன்களை இப்போது அடியேன் 12 ராசிக்கும் சொல்ல போகிறேன். அதுக்கு முன்னாடி பொது பலன் சொல்ல போகிறேன். திருப்பி பழையபடி மிதுன ராசிக்கு வந்து வக்ரகதியில் இருக்கார். அந்த மிதுன ராசியில் அந்த செவ்வாய் பகவான் இருந்து கொண்டு 4, 7, 8 என்ற 3 பார்வைகளாக கன்னி ராசியை பார்க்கிறார், தனுசு ராசியை பார்க்கிறார், மகரம் ராசியை பார்க்கிறார். இப்படி பார்க்கும் பொழுது என்னென்ன பலன்கள் ஏற்படும், ஒவ்வொரு ராசிக்காருக்கும் என்ன பலன்கள், நாட்டுக்கு என்ன பலன்கள், இதெல்லாம் தான் சொல்ல போகிறோம். அப்போ பழையபடி ஒரு கிரகம் வக்ரம் பெற்று இருக்கும்பொழுது வக்ரம் என்றாலே குணம் மாறி உள்ளது என்று சொல்ல வேண்டும். சாதாரண நிலையில் இருக்கிறதுக்கும் வக்ரம் குணம் மாறி இருப்பதற்கும் வித்தியாசம் இருக்கிறது. அந்த வகையிலே வக்ரகதியிலே இந்த செவ்வாய் பகவான் இருக்கும் பொழுது ஏற்கனவே அவர் கோபக்காரன், படைத்தளபதி, ஆக்ரோஷமாக செயல்படக்கூடியவர், போராடும் குணம் கொண்டவர், இது மாதிரிலாம் தான் அவருடைய குணங்கள். சகோதரகாரகன், பூமிக்காகாரகன், பூமிக்கு உண்டான காரகன், இப்படியெல்லாம் சொல்லப்பட்டு வருகிறது. அந்த வகையில் பார்க்கும்பொழுது இப்போ அவருடைய பார்வை பலன் பார்க்கும்பொழுது கன்னிராசியை பார்ப்பதினால் கன்னிராசி என்பது புதனுடைய வீடாக சொல்லப்படுது. அப்போது கல்வியிலே தொழிற்கல்வி சிறந்து விளங்கும். இந்த காலகட்டத்திலே ஏட்டுக்கல்வி, படிப்பு கல்வியை விட டெக்னிக்கல் எஜுகேஷன் சொல்லுவாங்க, அது மாதிரி அந்த தொழிற்கல்வி நல்ல ஒரு முன்னேற்றம் அடையும். அதை கற்றுக்கக்கூடிய மாணவர்கள் எல்லாமே நல்ல தேர்ச்சி அடைவார்கள். அது இல்லாமல் நாட்டுக்கு பார்க்கும் பொழுது சண்டை போட்டு வந்தவர்கள் சமாதானமாக கொண்டு வருவார்கள். ஒருவரை பற்றி ஒருவர் விமர்சனம் செய்தவர்கள் தான் செய்த தவறை பொதுவெளியிலே கூறி மன்னிப்பு கேட்பார்கள். இதெல்லாமே நடக்கப் போகிறது. ஏனென்றால் புதன் எல்லோருக்கும் ஒத்துப்போகக்கூடிய கிரகமாக சொல்லப்படுகிறார். அந்த புதனுடைய வீட்டை அவர் செவ்வாய் பார்ப்பதால் இவ்வாறு பலன்கள் ஏற்பட போகிறது. அடுத்ததாக நல்ல ஒரு கல்வியிலே வளர்ச்சி ஏற்படும். தொழில்நுட்ப கல்வியிலும் வளர்ச்சி ஏற்படும். மற்ற ஏனைய கல்வி கற்பவர்களுக்கும் வளர்ச்சி உண்டாகும். அறிவுத்திறன் விளங்கும். சுயமாக சிந்திப்பார்கள். மக்களிடையே சுய சிந்தனை மேலோங்கும். இதெல்லாமே நடக்கும். அதுவும் இல்லாமல் வழிபாடு என்ற போது முருகர் வழிபாடு மேன்மேலும் பேசப்படும். செவ்வாய் பகவான் தனுசு ராசியை பார்க்கிறார். தனுசு ராசியை பார்க்கும் பொழுது குருவுடைய வீடு. குருவுடைய வீடு என்ற பொழுது செவ்வாய் இராணுவம், காவல்துறை எல்லாற்றுக்கும் உரியவராக சொல்லக்கூடிய கிரகமாக விளங்கப்படுகிறார். அந்த வகையில் பார்க்கும் பொழுது காவல்துறையிலே உயர் அதிகாரத்தில் இருப்பவர்கள் நன்கு நிர்வாகம் செய்து தீய பழக்கவழக்கங்களை தடுத்து நிறுத்தி தீயவர்களை கண்டுபிடித்து அதற்குரிய தண்டனை கொடுத்து அவர்கள் அவ்வாறு செய்ய அடுத்த தடவை அவர்கள் செய்யாமல் இருக்கக்கூடிய வகையிலே அந்த தண்டனை கிடைத்து மனம் மாறி திருந்துவார்கள். அடுத்ததாக இராணுவத்திலே உயர் அதிகாரிகள், இராணுவத்தில் உள்ள உயர் அதிகாரிகள், நிர்வாகத்தில் உள்ளவர்கள், அவருடைய வழிகாட்டுதலின்படி நம் நாட்டை பாதுகாக்கக்கூடிய திறன்கள் மேலோங்கும். இதெல்லாமே இந்த குருவுடைய வீட்டை பார்ப்பதனால் நடக்கக்கூடிய விஷயங்களா இருக்கும். ஏனென்றால் செவ்வாய் பகவான் நீண்ட நாட்களாக அங்கே இருக்கப் போகிறார். கிட்டத்தட்ட ஒரு 78 நாட்களாக இருக்கப் போகிறார். அடுத்ததாக மகர ராசியை பார்க்கிறார். மகர ராசி என்றது சனி பகவானோட வீடு. சனி பகவானுக்கும் செவ்வாய் பகவானுக்கும் பகை என்று சொல்லக்கூடிய விஷயம் இருந்தாலும் நீதி, நேர்மை, சத்தியத்தை நிலைநாட்டக்கூடியவர் சனி பகவான். அந்த தன்மையும் கண்டிப்பாக பார்க்கும்போது அதை வெளிப்படத்தான் செய்ய போகுது. பெரும்பாலும் பெண்கள், குழந்தைங்களுக்கு நல்ல ஒரு தீர்ப்பு வழங்கப்படும். அவர்களை பாதுகாப்பு நலன் கருதி தன்னாளர்கள், தொண்டு நிறுவனங்கள் உடையவர்கள், அது இல்லாமல் ஆட்சியாளர்கள் எல்லோருமே அவர்களுக்கு பாதுகாப்பு கொடுத்து நடைமுறைப்படுத்த போகிறார்கள். அதெல்லாமே இப்போ இந்த செவ்வாய் வக்ர காலத்தில் நடக்கும் என்று சொல்லி 12 ராசிக்கும் உள்ள பலன்களை சொல்ல இருக்கிறேன். சிம்மராசிக்காரங்க பார்த்தீங்கன்னாக்கா இந்த வக்ரம் பெற்ற செவ்வாய் 11ஆம் இடத்தில் இருக்கார். அங்கேருந்து அவர் உங்கள் ராசிக்கு 2, 5, 6 இந்த 3 இடத்தையும் பார்க்குறாரு.
இருக்கக்கூடிய பலன் எடுத்து பலனையும் பார்வை பெறக்கூடிய பலனையும் தான் இப்போ சொல்ல போகிறேன். நீங்கள் கவனமாக கேட்டுக்கணும். உங்கள் ராசிக்கு 11ஆம் இடத்துல அந்த செவ்வாய் பகவான் இருக்கிறனால உங்கள் ராசியாதிபதி சூரியனுடைய ஒட்ட ஒரு கிரகமாக தான் செவ்வாய் பேசப்படுது. ஏன்னா சூரியனும் தீக்கோள் சொல்லுவாங்க, செவ்வாயும் தீக்கோள் சொல்லுவாங்க. சூரியனுக்கும் ஆத்திரம் அவசரம் இருக்கும், செவ்வாய்க்கும் ஆத்திரம் அவசரம் இருக்கும். என்ன ஒன்று, இது சூரியன் வந்து தலைமை தாங்கக்கூடியவர், தலைமை பொறுப்பை ஏற்கக்கூடியவர். செவ்வாய் வந்து அந்த தலைமை பொறுப்புக்கு அடுத்ததாக வரக்கூடிய படைத்தளபதியாக இருக்கக்கூடியவர். அவ்வளோதான் விசேஷம், மற்றபடி எல்லாம் ஒன்று தான் இருக்கும். அந்த வகையில் பார்க்கும் பொழுது உங்கள் ராசிக்கு 11ஆம் இடத்தில் இருப்பதனால அது லாபஸ்தானம் சொல்லப்படுது. மூத்த சகோதரம் லாபஸ்தானம், அனைத்து வகை லாபங்களை பெறக்கூடிய அம்சம். அது உத்தியோகம் மூலியமாக இருக்கலாம், தொழில் மூலியமாக இருக்கலாம், வியாபாரம் மூலியமாக இருக்கலாம், இது மாதிரிலாம் இருக்கலாம். பெரும்பாலும் பாவகிரகங்கள் 11ஆம் இடத்தில் போது நன்மை தான் செய்யும். அந்த வகையில் பார்க்கும் பொழுது உங்களுக்கு இதனால் வரைக்கும் இப்போ கஷ்டப்பட்டு இருந்த நீங்கள் ஒரு உத்தியோகத்தில் மேன்மை கிடைக்கும், ஒரு ப்ரமோஷன் கிடைக்கும், தொழிலில் ஒரு கூட்டாளி கொஞ்சம் இணைவாங்க. பெரும்பாலும் கூட்டாளி உங்களுக்கு செட் ஆகாது, இருந்தாலும் சில காலகட்டங்களில் வந்து போகிறது ஒரு தற்காலிகமாக அது தடை செய்யக்கூடிய முடியாத விஷயமாக தான் இருக்கும். இருக்கிற வரைக்கும் இருந்துட்டு போட்டோம், அது மாதிரி இருந்துட்டு போகலாம். அது நம்ம வியாபாரத்துலேயும் கொஞ்சம் உங்களுக்கு கூட இருந்து எல்லாம் செஞ்சு கொடுப்பாங்க. அவங்க ஒரு வெல்வேஷராக கூட இருக்கலாம், அப்படி வந்து சேருவாங்க. அது நம்ம மூத்த சகோதர சாணம் சொல்லப்பட்டதுனால உங்களுடைய அண்ணனோ அக்காவோ உங்கள் கூட பிறந்தவங்க, ஒன்று விட்ட அண்ணன் ஒன்று விட்ட அக்கா அப்படி சொல்லலாம், அவங்களால கூட உதவிகள் கண்டிப்பாக கிடைக்கும், அவங்க மூலமாக லாபங்கள் கிடைக்கும். உதவி ஒத்தாசைன்னு சொல்லுவாங்க. உதவினா உங்களுக்கு ஒரு பொருள் உதவியோ பண உதவியோ அப்படி கொடுக்கறது. ஒத்தாசைன்னா சரீர பிரயாசம் அப்படி தான் சொல்லுவாங்க. கூட வர்றது, உங்கள் சார்பாக பேசுகிறது, இதெல்லாமே ஒத்தாசை. அதுக்கு தான் உதவி ஒத்தாசைன்னு சொல்லுவாங்க அந்த காலத்தில். அதுதான் இப்போ உங்களுக்கு நடக்க போகுது. அடுத்ததாக பார்த்தீங்கன்னாக்கா உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்தை பார்க்குறாரு. 2ஆம் இடத்தை பார்க்கும்போது பண விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும், கொடுக்கல் வாங்கல ஜாக்கிரதையாக இருக்கணும். குடும்பத்தில் சில சலசலப்பு ஏற்பட்டு அடங்கிடும். குடும்பத்தில் இருக்கிறவங்களுடைய பாதுகாப்பை நீங்கள் உறுதி பண்ணணும். அவங்களுக்கு தேவையான நல்லது கெட்டது பண்ணி கொடுக்கணும். அவங்களுக்கு நீங்கள் உதவி ஒத்தாசையாக இருக்கணும். இது மாதிரிலாம் பண்ணிட்டு வரணும். அடுத்ததாக கல்வியில் வளர்ச்சிகள் கண்டிப்பாக ஏற்படும். அது நல்ல வளர்ச்சியாக தான் இருக்க போகுது. அப்போ நீங்கள் கரெக்டாக அதை ஆராய்ச்சி பண்ணி எந்த வகையான படிக்கணும்னு சொல்லி படிச்சுட்டு வரலாம். நான் சொல்கிறது பெரியவங்களுக்கு தான், சின்ன குழந்தைங்களுக்கு ஒன்றும் கணக்கில்லை. அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்தையும் பார்க்குறாரு. அப்போ பார்க்கும்பொழுது முன்னோருடைய ஆசீர்வாதம் கிடைக்கும், கண்டிப்பாக கிடைச்சிரும். அது மூலிமா நல்ல பேர் புகழெல்லாம் கிடைக்கும். வெளியில் பழகிற பழக்கங்கள் நல்லபடியாக இருக்கும். பக்கத்து வீடு எதிர் வீடு அப்படிப்பட்டவங்களாமே உதவிகள் ஒத்தாசையாக இருப்பாங்க. இது மாதிரிலாம் நடக்கும். ரொம்ப நாளாக நினச்சிருந்த ஒரு விஷயம் முடிவுக்கு வரும். அடுத்தது பார்த்திங்கன்னா கடன் விஷயத்துலையுமே ஒரு கடன் வாங்கி ஒன்று கடன் அடைச்சிருவீங்க, அது மாதிரிலாமே கிடைக்கும். வழக்குகள் வந்து முடியக்கூடிய நேரமாக வந்து அமையக்கூடிய விஷயமா இருக்கும். அல்ல ஒரு சாதகமாக உங்களுக்கு அமையும். இல்லைன்னா சில பேர் வாபஸ் வாங்கி போயிடுவாங்க, உங்கள் மேலே கேஸ் போட்டவங்க வாபஸ் வாங்கி போயிடுவாங்க. இதெல்லாமே நடக்கும். அடுத்ததாக உங்களுடைய உடல்நிலையும் சிறு பாதிப்புகள் வந்து போயிடும். பெரும்பாலும் உங்களுக்கு கண் சம்மந்தப்பட்டது, மார்பு சம்மந்தப்பட்ட இடங்கள், உடல் அசதி, தலை சம்மந்தப்பட்ட விஷயங்களில் அடிக்கடி தலைவலி வருது, எல்லாமே கொஞ்சம் இப்போது காலகட்டத்தில் சரியாயிடும். அப்படி இருந்ததுன்னா இப்போ இந்த காலத்தில் சரியாகும், அதுக்காக தான் அப்படி சொல்லியிருக்கேன். இதெல்லாம் பார்த்துக்குங்க. அடுத்ததாக நீங்கள் பெரியவர்களை மதித்து மரியாதை கொடுத்து வரணும், அவங்களுடைய ஆலோசனை கேட்டு நடந்து வரணும். அரசாங்கத்துடைய ஆதரவு கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். அவங்களுடைய திட்டங்கள் எல்லாமே உங்களுக்கு இப்போ வந்து சேரும். இது வரைக்கும் தடையாக இருந்திருக்கும், இப்போ வந்து சேரும். இது இல்லாமல் நீங்கள் செய்யக்கூடிய இறை பரிகாரம் பார்க்கும்பொழுது சிவன் வழிபாடு ரொம்ப விசேஷமாக சொல்லப்பட்டிருக்கு.
சிவன் வழிபாடிலேயே அக்னி ஸ்தலமாக வரக்கூடிய திருவண்ணாமலை போயிட்டு வரலாம். அது இல்லாமல் பஞ்சபூத ஸ்தலங்கள் போயிட்டு வரலாம், சிவன் பாடல் பெற்ற ஸ்தலங்கள் போயிட்டு வரலாம். இது மாதிரிலாம் பண்ணிட்டு வரலாம். அதனோட சேர்ந்து முருகனை வழிபட வரலாம். முருகர் வழிபடுறது இருந்தாக்கா சிக்கல் சிங்காரவேலர், சுருளிமலை முருகர், அது இல்லாமல் சுவாமிமலை முருகர், பெயர் கொண்ட முருகப்பெருமானை வழிபட்டு வருது ரொம்ப விசேஷமாக சொல்லப்பட்டிருக்கு. தானதம் பண்ணும்போது ஆன்மீக பெரியவர்களுக்கு தானதம் பண்ணலாம். சாதுக்கள், சாமியார்கள், இல்லறத்துலேருந்து துறவரம் கொண்டு வந்தவங்களுக்கு அவங்களாம் உதவி பண்ணலாம். இதுவும் இல்லாமல் நம்ம குடும்பத்தில் உள்ள பெரியவங்க வசதியாளர்கள் குறைவாக இருந்தால் நம்ம உற்றாராக இருக்கலாம், உறவினராக இருக்கலாம், நட்பாக இருக்கலாம், அவங்களுக்கு கூட உதவி பண்ணிட்டு வரலாம். அப்படி செய்யும்போது உங்களுக்கு கிடைப்பலன்கள் குறைஞ்சி நல்ல பலன் தான் ஏற்படும். அது இல்லாமல் இந்த சிம்மராசிக்காரர்களுக்கு செவ்வாய் வக்ரகதி பலன் பார்க்கும்பொழுது பெரும்பாலும் முழு எச்சரிக்கையோடு இருந்து இந்த பலனை இங்கே அனுப்பிக்கணும். எந்த வகையிலுமே கவனமாக இருக்கணும். நல்லது நடக்குதுன்னு சொல்லிட்டு கவனக்குறைவாக இருக்கக்கூடாது. கரணம் தவறினால் மரணம்னு வாங்க, பயப்பட வேண்டாம். ஒரு சர்க்கிள் ஏற்படும், அதுக்காக தான் அப்படி சொல்லியிருக்கேன். அதை நீங்கள் பார்த்து உங்களுடைய வாழ்க்கையை நல்லபடியாக கொண்டு போகணும். அது இல்லாமல் புற்றுகள் இருக்கும். புற்றுக்கள் இருக்கக்கூடிய எறும்புகளுக்கு, புற்றில் எறும்பு தான் மேக்ஸிமம் இருக்கும். பாம்பு இருக்கும், பெரிய புற்றுக்களாக பாம்பு இருக்கும், சின்ன சின்ன புற்றுக்கள் தான் எறும்பு தான் இருக்கும். கரையான் புற்றுக்கள், எறும்பு புற்றுக்கள்னு சொல்லுவாங்க. அந்த புற்றுக்களுக்குள்ள எறும்புகளுக்கு வந்து இங்கே சர்க்கரை, அரிசி மாவில் கலந்த வெல்லம் இப்படி தான் அதுக்கு போட்டுட்டு வரலாம். அதெல்லாம் ரொம்ப பெரிய விஷயம். பன்மடங்கு உங்களுக்கு அந்த தான தர்மத்தினால புண்ணியம் சேரும். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்க நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.